மாமா, எதுக்கு நீங்க மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிறீங்க? இந்த கொலைய நானும் வெற்றியும் தான் பண்ணோன்னு நீங்க நம்புறீங்களா? ஐயோ இல்லம்மா, அப்புறம் என்ன மாமா? நீங்க 2 பேரும் பண்ணலன்னு நமக்கு தெரியுமா. ஆனா மற்றவங்களுக்கு அவங்கெல்லாம் போலீஸ் சொன்னதை தானே நம்புவாங்க. பேப்பர்ல என்ன போட்டிருக்கோ அதைத்தானமா நம்புவாங்க. நம்ம கிட்ட தான் நீங்க பண்ணலைங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையம்மா. ஆனா நாம தான் செஞ்சோங்கிறதுக்கான ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கே. ஆதாரம் சீக்கிரமே கிடைச்சிடும் மாமா. நான் அதுக்கான முயற்சியில தான் இருக்கேன். எப்படிம்மா சொல்ற? அது கிடைச்சா வெற்றி வெளியில வந்துருவான்ல. எப்படி கிடைக்கும்னு என்னால தெளிவா சொல்ல முடியல மாமா. ஆனா கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆதாரம் உண்மையா இருக்கணும் இல்ல, அந்த உண்மை நம்ம கிட்டதான் இருக்கு மாமா. அதனாலதான் நான் சொல்றேன், சீக்கிரமே வெற்றி வெளியில வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நீங்க கவலைப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி இருங்க, நான் சாப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரேன். தேவையில்லாம நீங்க தலையிட போய் தான் சக்தி இந்த கேஸ்லயே மாட்டிருக்கா. ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் ஒரு அநாதன்னு சொல்லி சேர்ந்துட வேண்டியதுதான். குழந்தையும் அநாதையாவே பிறக்கட்டும். ரங்கநாயகியோட பேரு குழந்தையோட பேர் என்னன்னு தெரியுமாமா? அநாத. அவர் மட்டும் உன் கூட இருந்தாருன்னு வச்சுக்கைய, அவ்வளவுதான், சீக்கிரமா போய் சேர்ந்துருவாரு. கடைசியில நீ மட்டும் தனியா அவஸ்தைப்பட போறமா? அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணங்கற? நீங்க ஒரு முடிவெடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். கடைசியில சக்தியை வீட்டுக்குள்ள விட்டுட்டீங்க. என்ன என்ன பூஜை பண்ண சொல்ற? அவ வந்தாதான் உள்ள வருவன்னு சரண்யா சொல்றான். பூஜா என் மக, அவ புள்ளத்தாச்சி வேற. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. இல்லன்னா எனக்கு வந்த கோவத்துக்கு நீயும் அவ கூட போயிடுன்னு மகன்னு கூட பார்க்காம துரத்தி விட்டுருப்பேன். அத்தை, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அந்த சக்தியை வீட்டுக்குள்ள விட்டதில்ல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அத்தை. ரங்கநாயகி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எதையுமே அழிக்க முடியாது, மாத்த முடியாதுன்னு சொல்லி நான் தான் இவ்ளோ நாளா முட்டாளா நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. பிளான் ஏ வேலைக்கு ஆகலையா? பிளான் பிய பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பூஜா. போச்சே போச்சேன்னு சும்மா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டே இருக்க கூடாது. எனக்கு எப்ப என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும். என்னத்த சொல்றீங்க? பிளான் பியா? அது என்ன, ஸ்கெட்ச் ஏதாவது போட்டிருக்கீங்களா? சக்தியை எப்படி வீட்ல இருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி சக்தி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பாக்குறேன். அதான் கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல அத்தை, பின்ன எதுக்கு இதெல்லாம்? இந்த கோர்ட்டை எல்லாம் எப்பவுமே நம்பிட்டு இருக்க முடியாது பூஜா. சக்தி லேசுப்பட்டவல்ல. எவ்வளவு நேக்க என் பிள்ளைய கோத்த விட்டுட்டு அவ வெளியில வந்துட்டா பாத்தியா? கஷ்டம்னு வந்தா புருஷன்னு கூட பார்க்காம மாட்டி விட்டுறா பாரு. பஞ்சாயத்தை கூட்டி எங்களுக்கு சக்தி வேண்டான்னு முடிவு பண்ணி சொல்லிடலாம். அவளு நம்ம வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, அவ அம்மா வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாம துரத்தி அடிச்சிடலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ரங்கநாயகி. ரங்கநாயகின்னா யார் தெரியுமா? எதிரிக்கும் இருக்க இடம் கொடுத்த சாமியோட பேர் அது. நீ பேசாம பேரை மாத்திக்கிறியா? ரங்கநாயகி. யானை தலை மேலேயே மண்ணை வாரி போட்டுக்குமா, அப்படி இருக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏய், நம்ம மருமகளை பஞ்சாயத்து கூட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறிய? அறிவு இருக்கா உனக்கு? அது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. உங்க மருமக செஞ்சு வச்சிருக்கிற காரியம் உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தலையோ? அப்ப நான் வேணா அவளுக்கு ஆரத்தி எடுக்கட்டுமா? ஏய், நீ ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்றேன்னா ஏன் சொல்ல மாட்டீங்க? 10 மாசம் வெற்றியை சுமந்து பெத்தவன் நான். எனக்கு தான் என் மக ஜெயில இருக்கிற வலியும் வேதனையும் நல்லா தெரியும். இங்க நாம ஜம்மனு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஜெயில என் மக என்ன நல்லா கஷ்டப்பட்டு இருக்கானோ அது யாருக்கு தெரியும்? என்னால அந்த வலியெல்லாம் சொல்ல கூட முடியல.
நான் இப்படி நல்லா புலம்பிட்டு சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா உங்க மருமக பகுமானமா உடுத்திக்கிறது என்ன, மினுக்கிக்கிறது என்ன, புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கோன்னு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? நீங்க என்னடா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. இப்ப நான் பண்றது கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும். என் பையனுக்காக நான் எந்த பேச்சையும் கேட்க தயாரா தான் இருக்கேன். இன்னும் என்னெல்லாம் என் பையனை பத்தி தப்பு தப்பா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் பேசுங்க. இது பாருங்க, கடவுள் இருக்காங்க, அவன் பார்த்துப்பான். நிறுத்தவே முடியாதம்மா. விடுங்க அத்தை. கார்த்திக், எவ்வளவு ஒருத்திய பார்த்து பழகிட்டு அத மறைக்க நல்லவர்னு வேஷம் போடுறது நீங்க தான் ஃப்ராட். எனக்கு இவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. எப்போ இவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரோ, எப்போ என் முன்னாடியே இவள கல்யாணம் படிக்க போறேன்னு சொன்னாரோ, அதுக்கப்புறமும் இவர் கட்டின தாலிய நான் கட்டிக்கிட்டு இருந்தா அது எனக்கு அசிங்கம். கார்த்தி தம்பி, என்ன இங்க வந்திருக்கீங்க? இருங்க வரேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி, காரியம் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகணும். இருங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். பாத்துமா, வாங்க மாப்ள. யாருக்கு யார் மாப்பிள்ள? இனிமே அப்படி கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. எதுக்கு இப்போ இங்க வந்தீங்க? ஏன் இப்போ வந்ததும் வராததுமா கத்தணும்? உன்னை ஒரேடியா தலைமுழுக தான் வந்திருக்கேன். அக்கா, கார்த்திக் சார் காரியம் முடிச்சிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏய், நீ சும்மா இரு. இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை. யாருக்கு யார் காரியம் பண்றது? அவங்களுக்கு என்ன உறவு? அத சொல்லுங்க முதல்ல. என்ன உறவு? அவ நான் கட்டிக்க இருந்த பொண்ணு. அப்படின்னா அவளுக்கு நான் புருஷன் தானே? அந்த முறையில தான் நான் காரியம் பண்ணேன். போதுமா? அப்படின்னா இதுக்கு என்ன பேரு? நீயே கண்ணாடி முன்னாடி போய் கேட்டு பாரு. இத கட்டினவனுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கேன்னு சொல்லும். என்ன என் அம்மாவை என் அப்பாவை அசிங்கப்படுத்த தானே செஞ்சிருக்க. நீங்க தானே இந்த தாலியை கட்டினீங்க. அப்படின்னா என் சந்தோஷத்துக்கு ஒரு புருஷனா நீங்க தானே பொறுப்பு. உங்க அம்மா என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க. அப்போ நான் தாலி கட்டின பொண்டாட்டிவ நீங்க சும்மா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்களா? இப்ப வந்து என்ன குறை சொல்றீங்க? எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போன, அவளுக்கு காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ என் பொண்டாட்டி, அது இதுன்னு பேசுறீங்களே. எத்தனை பேருக்கு புருஷனா இருப்பீங்க? அசிங்கமா இல்ல? நான் எதுக்காக அசிங்கப்படணும்? எப்போ நீ உன் குடும்பத்தாளுங்களோட பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டியோ அப்பவே நான் கட்டின தாலிக்கு மரியாதை போயிடுச்சு. ஓ, இந்த தாலிக்கு வாய் வந்து உன் பொண்டாட்டி உன்னை சந்தேகப்படுறா. அதனால இனிமே நான் வெறும் செயின் தானே சொல்லுச்சா? என்ன நக்கலா? யார் சொன்னாலும் சொல்லலனாலும் கழுத்துல இருக்கிறதுக்கு பேரு வெறும் செயின் தான். அப்படி ஒரு செயின் என் கழுத்துல எதுக்கு கிடக்கணும்? ஐயோ அக்கா, இப்பவே கழட்டி வீசட்டுமா? சொல்லுங்க, வீசட்டுமா? ஐயோ யமுனா, என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா ரெடி. ஏய், என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா? அறுத்து போடு. அது வெறும் செயின் தானே. நீ
எடுத்து போடுறியா இல்ல நான் எடுத்து போடவா? எவ்வளையோ ஒருத்திய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம நீங்க இங்க வந்து நிக்கிறப்போ இது என் கழுத்துல இருக்கிறதால எனக்கு என்ன பிரயோஜனம்? யாரை ஏமாத்திட்டு நான் இதை போட்டுக்கணும்? நானே அறுத்துக்கிறேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவுமே கிடையாது. என்ன பண்றக்கா? யமுனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேளு. கையெடு. கையெடு. என்ன பண்ணிட்டு இருக்க? பிரமாதம், சூப்பர். என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? நீயும் சேர்ந்து ஆடிட்டு இருக்க. நீ என்ன தாலியை கட்டுறது? நான் கட்டின தாலியை நானே இருக்கு. கார்த்திக் சார், அக்காவை விடுங்க. மாப்ள கார்த்திக் சார். மாப்ள வேண்டாம் கார்த்திக் சார். கார்த்திக் சார், மாப்ள சார். வேண்டாம் கார்த்திக் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள? கேளுங்க. என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாப்ள? மீனாட்சி அம்மா, இது நான் கட்டின தாலி. ஒவ்வொரு பொட்டு தங்கமும் என்னோடது. இனிமே எனக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே உங்க பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? வாழா வெட்டி. அது நான் அவளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கொடுக்கிற பரிசு. இதுக்கே இவ்வளவு அழுதா எப்படி? இன்னொருத்தர் இருக்காளே, கனவு கலெக்டர். அவ கனவுல மட்டும் தான் இனிமே கலெக்டர் ஆக முடியும். அவளும் சீக்கிரமா வாழா வெட்டியா இந்த வீட்டுக்கு பொட்டி படுக்கை தூக்கிட்டு வரதான் போறான். அப்போ மீதி அழுகையெல்லாம் மிச்சம் வச்சுக்கோங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரங்கநாயகி அம்மா பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. உங்க பொண்ண அந்த குடும்பத்துல இருந்தே அத்து விட போறாங்க. உங்க சக்தி நேரா இங்கதான் வருவா. உங்க ரெண்டாவது பொண்ணையும் கேரா வாழா வெட்டின்னு வரவேற்க தயாரா இருங்க. என்னடி இது? இவர் என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு மயக்கமா வருதுடி. அம்மா, அம்மா சுத்துது. அம்மா, அம்மா சீக்கிரம் உட்காரு. உட்காருமா, உட்காருமா. பார்த்து உட்காருமா. பார்த்து உட்காரு. அம்மா, அம்மா ஒண்ணும் இல்லம்மா, நீ பதறாதம்மா. அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காருமா. என்ன கார்த்திக் சார்? இப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருங்க. சக்தியும் வருவால, அவ மூஞ்சியையும் மாறி மாறி பாருங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு நாம மட்டும் நல்லா வாழ்ந்துடலான்னு குடும்பமா உட்காந்து கனவு மட்டும் காணாதீங்க. அது மட்டும் இங்க நடக்கவே நடக்காது. விழாதம்மா, நான் தான் இப்படி ஆயிட்டேன். என் பொண்ணுங்களாவது சந்தோஷமா குடும்பமா வாழணும்னு நினைச்சேன். அப்படியே முருகா என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணோட தாலிய அறுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இப்போ சக்திக்கு இது நடந்தா நான் உசுரோட இருக்க மாட்டேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன சாவடிச்சிருங்க. என்னம்மா பேசுற நீ? சக்தி அக்காவெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. அம்மா இது குடி. யமுனா, என்னடி இதெல்லாம்? அம்மா, ரங்கநாயகி அத்தை. கடவுளே,
நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா. நீ என்னன்னு முதல்ல கேளு. பேசு. ஹலோ மீனாட்சி, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருப்பேன். என் குடும்பமும் எப்பவும் நல்லா தான் இருக்கும். சரி, நீங்க என்ன செய்றீங்கன்னா கிளம்பி இப்ப நேரா என் வீட்டுக்கு வரீங்க. ஏன், என்னாச்சுமா? ஒரு பஞ்சாயத்து இருக்கு. உங்க பொண்ண பஞ்சாயத்துல வச்சு அத்து விட்டலான்னு இருக்கும். அம்மா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்க வாயில இருந்து இப்படி எல்லாம் வரலாமா? நான் கிளம்பி வரேம்மா. நானும் இதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். எப்படியும் மொட்டை கழுத்தோட உங்க பொண்ணு வந்து நின்னா உங்களுக்கு புரிஞ்சிடாதுல்ல. ஒருவேளை அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு நேரா இங்க இருந்து கோலத்திலயோ இல்ல எங்க போய் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அம்மா, என்ன நாளைக்கு நீங்க தப்பா பேசற கூடாது பாருங்க. அதுக்குதான் உங்களையும் வர சொன்னேன். வந்து உங்க பொண்ணை நீங்க கூட்டு போங்க. சரியா, நான் வச்சுறேன். என்னையாது 1 மணி நேரமா காத்து கிடக்குற, இன்னும் அந்த அம்மாவை காணமையா? பஞ்சாயத்துக்கு இன்னும் நேரம் இருக்கியா? கோழிக்கறி கடை கறியை திங்கிறதுக்கு தான் உங்களை சீக்கிரம் வர சொன்னது. நல்லா சாப்பிடுங்கயா. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடு. எந்திரிங்க எந்திரிங்க, அம்மா வந்துட்டாங்க. எந்திரிங்க எந்திரிங்கப்பா. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம்மா. வணக்கம் தம்பி. ஊர் தலைவரெல்லாம் வந்தாச்சா? வந்துட்டோம்மா. 8 ஊருக்காரங்களும் வந்துட்டோம்மா. அப்புறம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஆச்சு தம்பி. ஆமா தம்பி, திருப்தி. பரம திருப்தி தம்பி. மா, மட்டன் பிரியாணி பிரமாதம். அதுலயும் அந்த குறும்பாட்டு கறி பூ மாதிரி இருந்துச்சு. அப்படியே லபக்கு லபக்குன்னு உள்ள போச்சு தம்பி. போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? போதும் போதுன்ற அளவுக்கு திருப்தியா முடிஞ்சது. எல்லாம் சரிதான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கல்ல? எதை சொல்றீங்கம்மா? என்னடா இது, எப்படி கேக்குறாங்கன்னு பாரு. பிரியாணியோட நிறுத்தி இருந்திருக்கணும். நீ சரக்கு வேற வாங்கி கொடுத்திருக்கல. இவங்க எதுவும் சொதப்பிட மாட்டாங்கல்ல? இருக்கா? யோ பெருசே, பஞ்சாயத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும்னு சொன்னல, அது ஞாபகம் இருக்குதான்னு அக்கா கேக்குது, சொல்லு. ஓ, அதை கேக்குறீங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். அம்மா, அந்த சத்தி பொண்ண இனி ரங்கநாயகி அம்மா குடும்பத்தோட சேர்த்து பார்க்க கூடாது. இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டுருவான். சரிதானே? ஞாபகம் இருந்தா சரிதான். வயிறு நிறைஞ்ச உடனே மூளை மங்கிர கூடாதல்ல, அதனாலதான் கேட்டேன். அக்கா பயப்படாதுக்கா. மற்ற நேரம் நியாயமா இருக்கிறாங்களோ இல்லையோ, சரக்கு உள்ள போனா கொடுத்த வாக்க மீற மாட்டானுங்க. என்னமோ செலவு பண்றத பத்தி பிரச்சனை இல்ல, நமக்கு வேலை ஆகணும். அந்த மீனாட்சி அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டே ஓடணும். அம்மா, நாங்க ஊருக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்கம்மா. நீங்க தைரியமா இருங்க. அம்மா, கவலையே போடாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். டேய், பஞ்சாயத்துக்கு டைம் ஆயிடுச்சா? இன்னொரு 5 நிமிஷம் இருக்குதுக்கா. சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்துருங்க. சரிங்கம்மா. வா சங்கிலி. போயிட்டு வரேன். சரியா? ஏங்க, என்னங்க மச மசன்னு பேசிட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுது. இன்னும் வர வேண்டியவங்க வரல போல இருக்கே. மா, இருக்கிறவங்கள வச்சு ஆரம்பிச்சுட்ருவோமா? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. அது சரி. ராது என்னன்னு சபைக்கு நீங்களே சொல்லிருங்க. நான் சொல்லிதான் தெரியணுமா?
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதோ நிக்கறாளே இந்த மீனாட்சி. என்னமோ ஊர்ல இவ மட்டும்தான் பெரிய மெஸ் நடத்துற மாதிரி நினைப்பு. இவ பொண்ணு என்னடான்னா யாரையோ கொலை பண்ணிட்டு வந்து நிக்கறா. ஆம்பளை இல்லாத வீடு. என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு நான் சொல்லியா தெரியணும்? உங்களுக்கே தெரியாது? வாய மூடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு இஷ்டத்துக்கு ஆதாரமே இல்லாம பேசக்கூடாது, புரியுதா? நீங்க அப்படி பேசுனீங்கன்னா அப்ப நானும் அப்படி பேச வேண்டியது இருக்கும். ஓ பாப்பா பொறுமா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் குறுக்க பேசுறா? மா நீங்க சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா இந்த அம்மா புள்ள வளர்த்திருக்கிற லட்சணத்தை? ஊர்ல இத்தனை பெரியவங்க இருக்கீங்க, கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லாம எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த திமிருக்கு தான் ஒருத்தி வாழை வெட்டிய அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கா. இன்னொருத்தி என்னடானா எவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயும் பாருங்க, இன்னைக்கு கொலகாரின்னு பேர் எடுத்து அந்த குடும்பத்தை பார்த்து ஊரையே கை கொட்டி சிரிக்க வச்சுட்டா. அது மட்டும் இல்லங்க, அவ இங்க இருந்தானா இந்த ஊருக்கே கெட்ட பேரு தான்.